ஓகே சார் நம்பர் 1 இது வந்து கிண்டி எஸ்டேட், சென்னையில் கிண்டி எஸ்டேட், சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 58 இந்த நிறுவனம் ஆரம்பித்தாங்க, சிறு குறு தொழில் செய்யறதுக்காக. இந்த நிறுவனத்தில், சிட்கோ நிறுவனத்தில் எங்களோட அசோசியேஷன் இருக்குது, மேனுஃபேக்சரிங். அந்த அசோசியேஷனில் தான் நாங்கள் பங்கெடுத்து எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்குள்ளான ஆலோசனைகள், வங்கியில் எப்படி கடன் வாங்கிறது போன்றது, இதை பற்றின ஒரு சங்கம் தான் இது. சிறு குறு தொழில் செய்கிறவங்களோட சங்கம். இந்த சங்கத்தில் வந்து ஐமா, இந்திய ஐமாங்கிறது தான் சங்கத்தோட பெயர், மேனுஃபேக்சரிங் அசோசியேஷன். இதில் பார்த்தீங்கன்னா கேவி கனகாம்பரம்னு அவர் தான் தலைவர், அவர் தான் ஃபவுண்டர். இந்த ஆஃபீஸ் அவர் தான். அவரோட பிறந்த நாள் அவர் இறந்து ஒரு வருஷம் ஆகும். அதை நினைவுபடுத்துகிற மாதிரி அவரோட ஸ்டாச்சு எங்கள் அசோசியேஷன்லேயே வச்சுருக்கோம். அந்த ஸ்டாச்சுவில் மாலை போட்டு மரியாதை பண்ணுவோம். அந்த நிகழ்ச்சி தான் இது. அந்த நிகழ்ச்சி தான் இது. அந்த நிகழ்ச்சி தான் இது. வந்து எப்படின்னாக்க இத்தனை வருஷமாக சிட்கோ தான் மெயின்டெனன்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு 3 வருஷமாக இந்த கிண்டி எஸ்டேட் மெயின்டெனன்ஸ் எல்லாம் எங்கள் ஐமா கிட்ட கொடுத்துருக்காங்க. எங்கள் ஐமா சங்கம் தான் இப்போ மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க. இதில் ரோடு பெருக்கிறது, பராமரிக்கிறது, ஸ்ட்ரீட் லைட்டு, காவாடு. அதனால அவங்க டீம் தான் இவங்க எல்லோரும். நாங்கள்லாம் ஒரே டீம் தான் இருக்கோம். பிரசிடென்ட் கீழே தான் நாங்கள் எல்லாம் வேலை செய்கிறோம். நீங்கள் என்ன பதிவு சொல்லுங்கள், அவருக்கு என்ன பதிவு? நான் வந்து ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருக்கேன். மெயின்டெனன்ஸில் சேர்மனாக இருக்கேன். சேர்மன். இவர் ஒரு ஜாயின்ட் செக்ரட்டரி, இவர் மெயின்டெனன்ஸ் வைஸ் சேர்மனாக இருக்கார். கை கட்ட கான்ட்ராக்டர் சார், கான்ட்ராக்டர். இவங்க சூப்பர்வைசர். இது என்ன நிகழ்ச்சி? என்ன இது பட்டு கொடுத்துருக்கீங்களா? கேவிகே கனகாம்பரம் சார் தலைவர், அவரோட பிறந்த நாள் இருக்குது. அதுக்காக நம்ம இவங்களுக்கு நிர்வாகிகளாக வர வச்சு யூனிஃபார்ம் இந்த நினைவாக யூனிஃபார்ம் கொடுத்துருக்கீங்க. ஆமாம், அதாவது ரெகுலராக வருஷத்துக்கு ஒரு வாட்டி 2 செட்டு கொடுப்போம். இப்போ இன்னைக்கு கொடுத்துருவோம். இந்த நிகழ்ச்சியை வச்சு இந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? வேறு இது வந்து மொத்தம் 400 ஏக்கர் சார். மொத்தம் 400 ஏக்கர் எஸ்டேட்டு. இதுதான் முதல்ல ஆரம்பித்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட். இந்தியாவிலே ஃபஸ்ட் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் இதுதான். இது ஆதி வெங்கட்ராமன் துவக்கி வைக்கப்பட்டது. இந்த மொத்த எஸ்டேட்லேயே மெயின்டெனன்ஸ் எடுத்து நடத்துகிறோம். மெயின்டெனன்ஸுங்கிறது எப்படின்னா ரோடு பெருக்கிறது, ஸ்ட்ரீட் லைட்டு, ஸ்டாப் வாட்டர் ட்ரெயின், காபா, இதெல்லாம் வந்து பார்க்குறோம். அதில் இவங்க ஒரு 150 பேர் இருக்காங்க. அதை வந்து மொத்தமாக க்ளீன் பண்ணி பெருக்கிறது, டெய்லி பெருக்கிறது, டோர் ஸ்டெப் கலெக்ட் பண்ணுறது, இதெல்லாம் இவங்க பார்க்குறாங்க. இவங்களை பெருமைப்படுத்துகிற மாதிரி தான் இன்றைக்கி இவங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் கொடுத்து ஒரு அடையாளம் கொடுத்துருக்கோம். அதை இன்றைக்கி இந்த கேவி கனகாம்பரம் பிறந்தநாளை முன்னிட்டு அவங்கள ஒரு கௌரவிச்சு அவங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுக்குற மாதிரி இந்த யூனிஃபார்ம் கொடுத்து நீங்கள் பண்ணியிருக்கோம். இது மேலும் நல்லா நடக்கும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் ரோடு இருக்குது. உள்ள 30 ரோடு எல்லாம் சேர்த்து 30 கிலோமீட்டர் ரோடையே இவங்க பெருக்கிறாங்க. இது வந்து கார்பரேஷன் தனிப்பட்ட முறையில் இருக்குது. தனியார் எஸ்டேட் சேவையை எடுத்துக்கலாம். இது
நாங்கள் சேவையாக சேவை மனப்பான்மையாக பண்ணுறோம். எல்லாருமே சேவையாக தான் பண்ணிட்டு எல்லாருமே இண்டஸ்ட்ரி இருக்கு, எல்லாருமே தொழில் பண்ணிட்டு இருக்கோம், எல்லாருமே ஒரு ப்ரிப்பரேட்டர் எல்லாருமே. ஓஹோ. அவங்க இதில் வந்து ஒரு வாலண்டியாக வந்து நாங்கள் வந்து செயல்படுறோம். இது ஒரு அசோசியேஷன் தான். மொத்தம் 30 கிலோமீட்டர் ரோடு இது. நானும் ஒரு ஏக்கரை சுற்றளவு போட்டது. நாங்கள் 2வது தலைமுறையாக செய்கிறோம். முதல் தலைமுறை ஐயா, எங்கள் அப்பா, எங்கள் அப்பா, ஸ்டார் பிரசிடென்ட். ஓ, முன்னோர்கள். நாங்கள் செகண்ட் 2வது ஜென்ரேஷனாக எடுத்து பண்ணிட்டு தொழிலும் பண்ணுறோம், கூட இந்த வேலையும் செய்கிறோம். நீங்கள் பண்ணுற இந்த சேவை வந்து இதுவரைக்கும் தெரியுமா தெரியாதா? ஃபஸ்ட்டா தெரியுமா நீங்கள் பண்ணுறது? தெரிய மாட்டேறது தெரியல. இனிமேல் தெரியப்படும். இனிமேல் உள்ள ஆளுங்களுக்கு தெரியும். இந்த அளவில் மட்டும் தான் தெரியும். தெரியும். வெளியில் யாருக்கும் அந்த அளவுக்கு தெரியாது. இவங்க ஏதாவது பேமெண்ட் மாதிரி ஏதாவது தரீங்களா? இந்த டெய்லி மாச சம்பளம் தருவாங்க. இஷ்டப்பட்டு கொடுக்குது. அவங்க சேவையாக செய்கிறாங்க. இல்லை அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துறோம். நீங்களாம் வந்து ஃப்ரீ. ஆமாம். இது என்னன்னா கார்பரேஷனில் வந்து 50 வயசுக்கு மேலே ரிட்டையர்மெண்ட். இதில் ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க தான் வேலை செய்கிறாங்க. ஓ, ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க அது ஒரு வாய்ப்பு. ரிட்டையர் ஆகிட்டா கூட உங்களை நான் வேலை தரணும் ஒரு வாய்ப்பு. நீங்களே பாருங்க. எல்லாமே நல்லா வேலை தெரியும். ஆனால் அவங்க வயசுக்கு மீறி நல்லாவே சுறுசுறுப்பாக வேலை செய்கிறாங்க. பெரிய விஷயம். ஆர்வத்தோட வேலை செய்கிறாங்க. ரொம்ப நல்ல விஷயம். நல்ல விஷயம். ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. அவங்களா போனாதான் அவங்க வேலை விருப்பப்பட்டு வேலை செய்கிற வரைக்கும் நாங்கள் வேலை கொடுப்போம். நல்லது. நல்ல நியூஸ். இது மெயின்டெனன்ஸ் சார்ஜ்னு வசூல் பண்ணுறோம். சரி சார். அந்த மெயின்டெனன்ஸ் சார்ஜை வச்சு தான் இவங்களுக்கு சேலரி கொடுக்குறது. சேலரி கொடுக்குறோம். இது ஸ்ட்ரீட் லைட்லேருந்து எல்லாமே நாங்கள் தான் இபி பே பண்ணுறது எல்லாமே. சரி, நம்ம ஓகே. ஐபோன் வேறு எதாவது பேசுகிறீங்களா? யாராவது பேசுகிறீங்க? நல்லது. நல்லது. செலிப்ரேஷன் அவரோட செலிப்ரேஷன் ஃப்ரண்ட்ல பேர் இருக்குல்ல, அதை பார்த்து அந்த பார்த்து. ஆமாம். ஹலோ.